ஸ்ரீ ஹரே நமஹ. நமஸ்காரம். வெல்கம் டு அர்த்தானுபவம். தாயார், பெருமாள், திவ்யதம்பதிகள் அவளோட அனுகிரகத்தோட இன்னைக்கு நாம் ஸ்ரீ குணரத்ன கோஷம் அப்படின்ற ஒரு ஸ்தோத்திர கிரந்தத்தை பற்றி பார்க்க போகிறோம். இது ஸ்ரீ பராசர பட்டர் அப்படின்ற ஒரு மகனியர் அருளிய ஒரு ஸ்தோத்திர கிரந்தம். ஸ்ரீ குணரத்ன கோஷம் அப்படின்றத முதல்ல படிக்க வேண்டிய விதம் ஸ்ரீ குணரத்ன கோஷம். ஸ்ரீ குணரத்ன கோஷம் பிரிக்கக்கூடாது, ஸ்ரீ குணரத்ன கோஷம். கோஷம் அப்படின்னாலே ஒரு ட்ரெஷர் பாக்ஸ், ஒரு பெட்டி. ஸ்ரீ அப்படின்றது ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை குறிக்கக்கூடிய ஒரு பொருள். அவளோட குணாதேசங்கள், ரத்னம் போல இருக்கிற குணாதேசங்கள் இருக்கிற ஒரு ட்ரெஷர் பாக்ஸ் அப்படின்னு தான் இதை சொல்லணும். அதுதான் இதோட அர்த்தம். தாயாரை பற்றி அப்படி அழகாக பாடியிருக்காரு ஸ்ரீ பராசர பட்டர். ஸ்தோத்திர கிரந்தம் அப்படின்றது ஏன் வந்தது அப்படின்னு, வேதங்கள் உபனிஷத்கள்லாம் எல்லாராலையும் படிக்க முடியாது. அப்படியே படித்தாலும் சரியான அர்த்தத்தை புரிஞ்சிக்க முடியாது. எல்லாராலையும் அதை கிரகிச்சிக்க முடியாது. தப்பாக கிரகிச்சிடுவோமோ அப்படின்ற வேதத்துக்கே பயம் உண்டு அப்படின்னு சொல்லுவாள். அதனால அதில் இருக்கிற சாரத்தை இந்த பெரியவ ஆச்சாரியர்கள்லாம் சின்ன ஸ்தோத்திரமாக நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்கா. இதில் எல்லாரும் இதை வாசிக்கலாம், எல்லாரும் இதை சேவிக்கலாம், இதோட பலன் எல்லாருக்கும் வரணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோட பெரியவாள்லாம் இதெல்லாம் சாதிச்சிருக்கா. மகாலட்சுமி தாயாரை பற்றி முதல்ல அருளி செய்தது ஆளவந்தார் சதுஷ்லோகின்ற 4 ஸ்லோகம் உள்ள ஒரு ஸ்தோத்திர கிரந்தம். அடுத்ததா ஸ்தோத்திர ரத்னமாலா, ஸ்தோத்திரமே ஒரு ரத்னமாலையாக கொடுத்தார். அதுக்கு அடுத்தது ஸ்ரீ குணரத்ன கோஷம். அப்புறமா நம்ம தேசிகர் எழுதினது ஸ்ரீ ஸ்துதி. இந்த மாதிரி பல இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்தது சொல்வா, இந்திரனே ஸ்ரீஸ்துதி சேவிச்சிருக்கார் அப்படின்னு. அது பாகவதத்தில் இருக்கு. இப்போ ஸ்ரீ குணரத்ன கோஷத்தை பற்றி பார்ப்போம். இது பராசர பட்டர் அப்படின்ற ஒரு மகனியர் அருளி செய்த ஒரு ஸ்தோத்திர கிரந்தம். பராசர பட்டர் கூரத்தாழ்வானோர சுபுத்திரன். பராசர பட்டர் வயசாயிடுத்து உஞ்சவிருத்தி பண்ணிட்டு தான் சாப்பிட்ற ஒரு வழக்கம். ஒரு நாள் அப்படி போகணும் அப்படின்ற நேரத்தில் கனமழை ஸ்ரீரங்கத்தில். அவரால் வெளியில் போக முடியலை. அப்போ சரி, இன்னைக்கு எதுவுமே வேண்டாம், நம்ம அப்படியே படுத்துடலாம் அப்படின்னு அவரும் அவரோட மனைவி ஆண்டாள் படுத்துட்டா. படுத்துன்ற நேரத்தில் பெரிய பெருமாள் கோவில்லேருந்து மணி அடிக்கிற சத்தம் ஆண்டாள் காதில் விழருது. அது என்னென்ன, அப்போ பெரிய பெருமாளுக்கு பிரசாதம் நைவேத்தியம் பண்ணுற ஒரு நேரம். அதுக்கு தான் அந்த மணி ஸ்ரீரங்கத்தில் எல்லா இடத்துலையும் அப்பெல்லாம் கேட்கும். இப்போ நம்மளோட சத்தம் ஜாஸ்தி ஆகிறதுனால கேட்கறது இல்லையே தவிர இன்னமும் அந்த மணி அடிக்கிற வழக்கம் இருக்குது. அப்போ ஆண்டாள் மனசில் நினச்சிண்டா, ரங்கா உனக்கு பிரசாதம் நைவேத்தியம் ஆயிடுத்து, ஆனால் உன்னோட பக்தன் இந்த இடத்துல பட்னியாக படுத்திருக்கானேன்னு மட்டும்தான் நினச்சா. அது அங்கே பெரிய பெருமாளுக்கு அப்படியே சுருக்குன்னு பட்டுதான். உடனே புரோஹித்தரை கூப்பிட்டுட்டு, இதோ எல்லாத்தையும் எடுத்துட்டு கூரத்தாழ்வான் வீட்டுக்கு செல்லும் அப்படின்னு சொல்லிட்டார். அவளும் வீட்டுக்கு வந்து கதவை தட்டினா, கூரத்தாழ்வான் கதவை திறந்தா பிரசாதம் இருக்கு. இது ஏன் இங்கே வந்திருக்கு, இது கோவிலுக்குள்ள போகணும் அப்படின்னு கேட்க, அவ சொன்னாலாம், இது பெரிய பெருமாளோட கட்டளை, உங்களுக்கு தான் இது அப்படின்னாலாம். அப்போ கூரத்தாழ்வான் உடனே ஆண்டாளை பார்த்து கேட்டார், நீ மனசில் ஏதானு நினச்சியா அப்படின்னு கரெக்டாக கேட்டுட்டார். ஆண்டாள் சொன்னான், ஆமாம், நான் இப்படி தான் நினச்சேன், இனிமே அப்படியெல்லாம் நினைக்காதே, அது பெரிய பெருமாள் மனசு கஷ்டப்படாதோ அப்படின்னு சொல்லிட்டு 2 உருண்டை அந்த பிரசாதத்துலேருந்து எடுத்தார். ஏன்னா திருப்பி அனுப்புறது அவமரியாதை, முழுசாவும் தான் எடுத்துக்க கூடாது. அது என்ன பெருமாளுக்கு வந்த பிரசாதம்னு 2 உருண்டை, 1 தனக்கும் 1 தன் மனைவிக்கும் கொடுத்தார். அதை 2 பேரும் எடுத்துட்டதுனால தான் 2 குழந்தையாள வாழ்க்கை பிறந்தது. ஒன்று பராசர பட்டர், இன்னொன்று வேதவியாசர் அப்படின்ற குழந்தை. இவ 2 பேரும்
ஒரு புருஷனும் ஒரு பெண்ணும் சேர்ந்து வர குழந்தை இல்லை, பெருமாளோட பிரசாதத்தினால வந்த குழந்தை. ரங்கநாதனோட பிரசாதமே பராசர பட்டர் அப்படின்னு சொல்லுவா. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கூரத்தாழ்வான் ராமானுஜருக்கு சொல்லி அனுப்புறார், இந்த மாதிரி குழந்தை பிறந்திருக்குன்னு. உடனே ராமானுஜர் ஒருத்தரை கூப்பிட்டுட்டு அந்த குழந்தை அழிச்சுன்னு வாரும் அப்படின்னு சொல்றார். அப்ப எம்பார் அப்படின்ற கோவிந்த பெருமாள் அந்த குழந்தைய அழிச்சுண்டு, சின்ன குழந்தை, பிஞ்சு குழந்தை, அவர் அழிச்சுண்டு ராமானுஜரோட ஆசிரமத்துக்கு போறார். இவர் கூரத்தாழ்வானோட திருமாளிகையிலேருந்து ராமானுஜரோட ஆசிரமத்துக்கு போறார். குழந்தை மூஞ்சில அப்படி ஒரு தேஜஸ் ஜுவலிக்கிறது. அதை பார்த்துட்டே எம்பார் அவ குழந்தைய காதுல ஏதோ உச்சரிச்சுட்டே போறார். அங்க போய் ராமானுஜர் கையில அந்த குழந்தைய கொடுத்தோன்னே ராமானுஜர் அந்த குழந்தைய எப்படி எடுத்துட்டே அந்த தேஜஸை பார்த்துட்டே மகிழ்ந்து அந்த குழந்தைய அப்படியே மூந்து பார்ப்பார். பார்த்தோன்னே என்ன இது துவயம் பரிமளிக்கிறதே அப்படின்னாராம். எம்பார் திருமாளிகையிலேருந்து இங்க வரத்துக்குள்ள எங்கேயான கண் பற்றுமோன்னு துவய மந்திரத்தை அந்த குழந்தை காதுல உச்சரிச்சுட்டே ஒரு ரக்ஷையா கட்டிட்டு வந்தார். அப்ப எம்பார் சொன்னாரா, ஆமாம் துவயத்தை நான் உச்சரிச்சேன், வாசனை பார்த்துட்டு துவய மந்திரம் உச்சாரணை ஆயிருக்குன்னு தெரியறதுன்னு. எவ்வளவு பெரிய மகான் ராமானுஜர். அவர் எல்லாருக்கும் பெரியவர்னு தெரியும், பட் எப்படியெல்லாம் அதை சாதிச்சிருக்கா பாருங்க. அப்ப சொல்ற ராமானுஜர், இனிமே இந்த குழந்தைக்கு கூரத்தாழ்வான் அல்ல, நீர்தான் ஆச்சாரியன்னு. ஏன்னா துவயத்தை நீங்க சொல்லியிருக்கேன், நீங்க தான் ஆச்சாரியன்னு. கூரத்தாழ்வானுக்கு பிறந்த குழந்தை பராசர பட்டர்னு பேர் ஏன் வந்ததுன்னு ராமானுஜருக்கு அவரோட ஆச்சாரியன்கிட்ட பண்ண சபதம், ஒரு குழந்தைய பராசர பட்டர்னும் இன்னொரு குழந்தை வேதவியாசர் அப்படின்னு பேர் வைப்பேன் அப்படின்னு. அதனால இந்த குழந்தைக்கு பராசர பட்டர்னு பேர் வச்சார். இந்த குழந்தை எப்படின்னா அம்மா கிட்ட இருக்கச்சு ஒரு மாதிரி அழுமா, தாயார் சந்நிதி கழிச்சுன்னு போயிட்டா அப்படி ஆசையா சந்தோஷமா அது பாட்டுக்கு அது குழந்தைய தாயாரோடையும் பெருமாளோடையும் இருக்குமா. பெருமாளும் தாயாருமே வளர்த்த குழந்தை பராசர பட்டர். அது வீட்டுல ரொம்ப வளரல, பெருமாள் கோவில்ல தான் வளர்ந்தது. இந்த பெரிய பெருமாள் சந்நிதி வாசல்ல 2 தூண் இருக்கும், திருமண தூண். அந்த தூணுக்கு நடுவுல கட்டி விட்டுருப்பாளாம் துளி இந்த குழந்தைக்கு. அது அந்த இடத்துலயே இருக்கும். பெருமாள் தாயார் பார்வையிலேயே வளர்ந்த குழந்தை. பெருமாள் தாயார்னு அபார பிரீத்தி. தாயார்கிட்ட அந்த மமத்தைனால இன்னும் அதிகமான பிரீத்தி. தாயார்னா அவ்வளோ ஆசை. அப்படி இருக்கச்சே அந்த தாயாரை பத்தி ஒரு ஸ்தோத்திரம் பண்றது ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லை. ஸ்ரீ குணரத்ன கோஷம்ன்றது மகாலட்சுமி தாயார் பத்தி. ஆனா குறிப்பா இந்த விபவாவதாரத்துல இருக்கிற ரங்கநாயகி தாயாரை பத்தி தான் இந்த ஸ்தோத்திரம். இவர் இந்த ஸ்தோத்திர ரச்சனை பண்ணிட்டு போய் பெருமாள்கிட்ட சொல்வர், நான் ஒன்னொன்னா சொல்றேன், நீ கேளு. நீ கேட்டு ஒரு ஸ்தோத்திரம் சொல்லச்சையும் நீ போட்டுன்னு இருக்கிற அந்த முத்தங்கி, அந்த அங்கி இருக்குமே அப்படி பூரிப்புல வெடிச்சு போயிடும். நான் திருப்பி நிறைய சமர்ப்பணை பண்றேன் அப்படின்னு வேண்டிப்பார். ஏன் பூரிப்புல அந்த மாதிரி ஆறுதுன்னு, இப்ப நம்மளை பத்தி யாரான அதான பெருமையா சொன்னா நம்மளுக்கு முகஸ்துதி பண்றாளோ அப்படின்னு தோணும். ஆனா நம்மள சேர்ந்த வாழை பத்தி பண்ணா, நம்ம புருஷனையோ நம்ம மனைவியோ நம்ம குழந்தையோ நம்ம அம்மாவோ சகோதரனோ யாரை பத்தியான சொன்னா நம்மளுக்கு தெரியாம நம்ம முகத்துல ஒரு சின்ன ஒரு சந்தோஷம், ஒரு ஆனந்தம் ஜுவலிக்கும். அதேதான் பெருமாளுக்கு தாயார் பத்தி சொல்ல சொல்ல அப்படி ஒரு ஆனந்தமா அப்படி ஒரு பூரிப்பான். அவ்வளவு அழகான ஒரு ஸ்தோத்திரத்தை ஸ்ரீ பராசர பட்டர் அருளி செய்திருக்கார். இது வெறும் 61 ஸ்தோத்திரங்கள் மட்டும்தான், ஒரு சின்ன ஸ்தோத்திர கிரந்தம். இந்த ஸ்தோத்திரத்தை சேவிச்சா என்ன ஆகும்? சேவிச்சா அதுக்குண்டான பலன் கண்டிப்பா இருக்கும். பட் ஆனா சேவிக்கிறதே பலன் அப்படின்னு நினைச்சுட்டு நம்ம இதை சேவிக்கணும். ஏன்னா ஸ்ரீ ஆண்டாள் சொன்ன மாதிரி கைங்கரியமே தான் ஒரு பலன். கைங்கரியம் பண்ணா என்ன பலன்னு இல்லை, அந்த பெருமாளுக்கும் அந்த தாயாருக்கும் பண்ற கைங்கரியமே ஒரு பலன். அதே மாதிரி இந்த திவ்ய தம்பதிகள், இந்த தாயார் பெருமாள் இவாளை பத்தி ஸ்தோத்திரம் பண்றதே ஒரு பலன்தான். அது எப்படி ஸ்தோத்திரம் சேவிக்கணும்னா, எந்த கண்ணோட்டத்துல இந்த மகனியர்கள்லாம் சேவிச்சிருக்காளோ
அதே கண்ணோட்டத்தில் தான் நாம் சேவிக்கணும். அந்த அளவுக்கு நம்மளுக்கு தெரியலன்னாலும் அவள் என்ன சொல்கிறான்றத புரிஞ்சுன்னு நம்ம பண்ணணும். அப்போ தான் அந்த பெருமாளுக்கும் அந்த தாயாருக்கும் அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஏன்னா ஸ்தோத்திரம் மட்டும் நாமளே பண்ணலாமே, நாமளே சொல்லலாமேன்னு நினைக்கலாம். சொல்லலாம், ஆனால் சொல்ல வருமோ? இந்த கஷ்டம்லாம் வேண்டான்றதுனால தான் பெரியவா எழுதி வச்சுட்டு போயிருக்கேன். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் நீங்கள் வெறும் போய் அந்த சேவிக்கணும் அவ்வளோதான் அப்படின்னு. ஜீவாத்மாக்கள்லாம் எப்படியாவது மேலே உஜ்ஜீவனம் பண்ணணுன்றது தான் பெரிவாளோட நோக்கமாக இருந்திருக்கு. அந்த பெருமாள் தாயாரோட கட்டளையாகவும் இருந்திருக்கு. எப்படியாவது நம்ம நல்லது பண்ணிட்டு அவளோட திருவடி சேரணும் அப்படின்றதுனால தான். இப்போ நாம் இந்த ஸ்ரீ குணரத்ன கோஷம் அப்படின்ற ஸ்தோத்திரத்தை பெருமாள் தாயாரோட கடாட்சமோட, ஆச்சாரியனோட அனுகிரகத்தோட, ஸ்ரீ பட்டரோட ஒரு அபார கருணையினால எந்த பாதகமும் இல்லாத, எந்த விதமான விக்னமும் இல்லாத நிர்விக்னமா இது நடக்கணும் அப்படின்று பிரார்த்தனை பண்ணிட்டு நாளைக்கு பராசர பட்டரோட தனியனை பார்த்துட்டு முதல் ஸ்லோகத்தை சேவிக்கலாம். அடியனோட நமஸ்காரம் எல்லாருக்கும். இந்த ஆடியோ, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னு ப்ளீஸ் இதை லைக் பண்ணுங்கோ, மற்றவாளுக்கும் ஷேர் பண்ணுங்க, மற்றவாளுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன்னா ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. அடியன் தன்யாஸ்மி.